வணக்கம். பொதுவா காவல்துறையில சேர்றவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுப்பாங்க. அதுல முக்கியமானது மாப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்ட மனப்பான்மை எப்படி இயங்கும் அப்படிங்கறத பத்தி இருக்கும். ஏன்னா தனி நபரை சமாளிக்கிறத விட ஒரு குழுவை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதிகாரம் ஆயுதம் இருக்கிற காவல்துறைக்கே கூட்டத்தை சமாளிக்கிறது கஷ்டம்னா ஒரு தனி ஆள் எப்படி சமாளிக்க முடியும்? 100 பேரால துரத்தப்பட்ட ஒரு நபரின் நிலை எப்படி இருக்கு? மிக கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டிருந்தார் அந்த நபர். தலை நொறுங்கிய நிலையில் தெருவில் இவர் வீசப்படும் முன்பு அவர் ஒரு வீட்டுக்குள் இருந்து தர தரவென இழுத்து வந்து இங்கே போடப்பட்டிருந்தார். தெருவில் இழுத்து போடுவதற்கு முன்பு அந்த நபர் அந்த வீட்டுக்குள் உயிர் பிழைக்க எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார். வீடு முழுவதும் அந்த நபர் ஓடி ஓடி ஒளிந்தார். கையில் கிடைத்த துணிகளை வீசி பார்த்தார். மேஜையை உருட்டி தப்பிக்க நினைத்தார். ஆனால் எதுவும் பலனளிக்காமல் போகவே பரிதாப மரணத்தை சந்தித்தார் அந்த நபர். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவத்தில் படுகொலையானவர் GPR என்ற பாஸ்கர். கிட்டத்தட்ட 100 பேர் சேர்ந்து இந்த கொடூர செயலை அரங்கேற்றியதாக சொல்லப்படுகிறது. வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் பாப்பநாடா இருக்கிறவர், அவர் இறந்துடுறாரு. மரியாதை பண்ணணும், சடங்கு சம்பிரதாயத்துக்கு நாங்க போறோம். NS சுப்பிரமணியங்கிறவரு வர்றாரு, CPI தலைவர். அவர்கிட்ட கூப்பிட்டு அன்போட பேசுறாப்புல, அப்பா நீங்கள் நானும் உறவு, உங்களுக்கு எனக்கு எதிரி இல்ல, நம்ம எப்போதும் அன்போட நடக்கணும், போகணும், நடந்ததெல்லாம் மறந்துருங்க, நானும் மறந்துடுறேன், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு பேசுறாரு. அப்படியே போப்பா, அப்படியே பண்ணிக்கப்பா, எதுவும் வழியும் வேண்டாம், யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. 5 பேரும் இங்க இருந்து போயிட்டு இருக்கிறோம். இறங்கினவன அங்கே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பசங்க பொம்பளைங்க வரைக்கும் கரண்ட் எல்லாம் கத்தி அருவாலும் வழக்கமாரோட முடியாண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க வண்டியில முதல்ல ஏறுங்க. வேண்டாம், ஏறுங்க தம்பி, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், ஏதோ பிரச்சனை நடக்க போது, பசங்க திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ வண்டியில ஏறு, முதல்ல போ 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 போன்னு சொல்லி சொன்னேன். எங்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப ஓடி போய் அங்க காங்கிரீட் போட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல ஒரு காங்கிரீட். அப்ப 4 மம்புடி கிடந்துச்சு. நான் ஒரு மம்புட்டி, GPR ஒரு மம்புட்டி, இன்ஜினியர் ஒரு மம்புட்டி, பால் ஒரு மம்புட்டி, 4 பேர் 4 மம்புட்டி எடுத்து இடுக்கையில திரண்டு வருது. 25 பேர் வந்தாங்க. எல்லாம் அறுவாட வர்றாங்க. பயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள வாடா, நம்ம ஆளெல்லாம் கூப்பிடுறா அப்படிங்கிற. நம்ம ஆளு எங்கேயுமே இங்க இல்லை, எங்க ஆளு யாருமே இல்லை. கூப்பிடுங்க ஓடுறோம். ஓடுகிறது பாடு ஓடிங்கிறது எடுக்கிறது மாடி. அது கொஞ்சம் நுழையும். ஓடி போய் GPR என்ன பண்ணிட்டாரு, பூசர் போய் கொண்டுட்டு லாக் பண்ணிட்டாரு. எனக்கு ரெட்டிங் தான் கிடந்துச்சு. ரெட்டிங்ல ஒண்ணு சாத்தி கிடந்துச்சு, ஒண்ணு திறந்து கிடந்துச்சு. இந்த திறந்து கிடந்துல உள்ள போந்து லாக் பண்ணிட்டான். நீங்க ஆமா லாக் பண்ணிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரவுண்ட்ல கட்டி அடிச்சுட்டு வராங்க. அடினா எல்லாத்தையும் குத்துறாங்க, பண்றாங்க. சவுண்ட் கேக்குது எனக்கு. கடைசி வந்து உக்காளி இருட, இந்த ரூமும் சாந்தி கிடக்கு, இந்த ரூமும் கிடக்கு, இந்த உக்காளி எவனை செஞ்சு இருப்பான்னு சொல்லி ஒரு வெட்டு அருவாளை வெட்டி விட்டாங்க. இருக்கோம்னா மக்களாவோட இல்லைன்னா நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தான், இவனை அடிச்சு சாயிடா அப்படின்னு அடிச்சாங்க. அடினா கடுமையான அடி கட்டையா. இந்த காலு ஆஸ்பத்திரிலாம் சொன்னேன், அடிச்சு போடுமே எனக்கு காணா மயக்கம். என்னை அடிச்சு முடிக்க முடியலாம். எனக்கு ஒரு இதான் தெரியும் இருந்துச்சு. ஓடி வேலையை தாண்டி குளத்துல உருண்டு கோடி செஞ்சு வந்துட்டா சார். போயிட்டே இருக்கிறப்ப வீடு திறந்துருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓடி போய் உள்ள பூந்துட்டாங்க. உள்ள போனா அவங்களோட இன்னும் 2 பேரும் உள்ள ஓடிட்டாங்க. கதவை லாக் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா டக்குன்னு என்ன செஞ்சுட்டாப்புல, எல்லாம் பெட்ரோலும் அருவாலும் கத்தியும் சூடாலியும் எல்லாம் பாறையும் கொண்டு வச்சு 2-3 மணி நேரம் போராடி இருக்காங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் ஜன்னல் கிண்ணல் கம்ப்ளீட்டா உடைச்சிட்டாங்க. கதவு லாக்க திறக்க முடியல. பெட்ரோலை ஊத்தி 4 பக்கெட்டும் ஊத்தி நெருப்பு வச்சு கொளுத்தி வச்சு பாறையை போட்டு இடிக்கணும். வீட்டுக்குள் பாஸ்கர் சிக்கிக் கொண்ட போது அவரை காப்பாற்ற வேண்டி காவல் நிலையத்திற்கு ஓடி இருக்கின்றனர் அவரது உறவினர்கள். அதுவும் பலன் தரவில்லை. ஏதோ பண்ண போறான், ஓடுங்க, காவந்து பண்ணுங்கன்னு சொல்லி குமிச்சேன், கத்துனேன். போலீஸ் ஒண்ணுதான் இருந்துச்சு. கூப்பிட்டேன், அப்படியே சார் ஜீப் எடுத்து வந்து சார் ஒண்ணு காவந்து பண்ணுங்க சார், எப்படியாவது ஜீப் வச்சு அடுத்து நடத்திருந்துருக்கேன். உள்ள மாட்டிக்கிட்டு நிக்கிறாப்புல, 3 நேரம் உயிர் போராடிட்டு நடக்கிறாங்க. அது கூப்பிட சொன்னேன் சார் அவங்கள்ட்ட.
அவங்க சொன்னாங்க ஜீப் பெஞ்ச் இல்லம்மா எல்லாம் தங்கத்தி வீட்டு முத்துவட்டிக்கு இருக்குது இல்லை ஜீப் பெஞ்ச் இல்லாம அப்படின்னாங்க. எவ்வளோ போன் பண்ணி எப்படியாவது போன் பண்ணி ஜீப்பு வந்து குழந்தை கைப்பற்றுங்க சார், எனக்கு உயிர் போயிடும் சார்னு சொன்னேன். எப்பொழுதுமே பாதுகாப்போட ரெண்டு தானே பாதுகாப்பெல்லாம் வந்தாங்க. அவங்க என்ன சார் இது பேசுறதுக்கு நேரம் சார் இது பாதுகாப்பெல்லாம் வந்துட்டாங்க. வந்து கால் பண்ணுங்க சார்ன்னுட்டு ஒரு 2 மணி நேரம் கண்டு போராட்டம் சார். நான் பொழுதுகாரன் காலில் உங்களும் சார். நான் பாஸ்கரை தாக்க முயற்சித்தவர்களின் காலில் விழுந்து கதறினார்கள் சிலர். எதற்கும் செவிசாய்க்கவில்லை அந்த கும்பல். விட்டுருங்களே, எனக்கு குழந்தை என்ன பண்ணாங்க, ஏன் அப்படி அடிக்கிறீங்க, ஏன் அப்படி அராஜகம் பண்றீங்க, ஏன் என்ன பண்ணிட்டாரு இந்த ஊருக்குள்ளார வந்து, ஏன் அப்படி நடத்துறீங்க, எத்தனை பேர் அடிக்கிறீங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்டுட்டு இருக்கையிலே எல்லாரும் என்ன அடிச்சு ஒரு பொம்பளை கழுத்தை அப்படியே முறிச்சு சொத்து அடிச்சு விடுறாரு. என்னைய அடிக்குமே கீழே விழுந்த என்ன 2 ஆம்பளை தூக்கி அடிக்கிறான் சார். என்னைய தூக்கி அடிக்கிறப்ப நின்றுட்டு அப்படி நின்றுட்டு அவங்க காலை சார் விழுவுறேன், எல்லாரும் காலையும் விழுவுறேன் சார். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அதை விட்டுருங்க எல்லாரும் காலையும் விழுந்து சார். ஆனா அவங்க விடல சார். அவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக உயிருக்கு பயந்து வீட்டிற்குள் அலைமோதிய பாஸ்கர் கடைசியில் கும்பலிடம் சிக்கி படுகொலையானார். இப்படி இருக்கு அந்த ரூம். இவனை எல்லாம் அப்படியே நம்ம நாய் செத்து போனா அப்படி தூக்கிட்டு வருவோம்ல, அது மாதிரி அப்படியே இழுத்துட்டு வந்து இப்படி போட்டான். இப்படி தூக்கி போடுறப்ப இப்படி போட்டுட்டானுவோ, இப்படி போட்டு இப்படி கிடந்தவரை மறுபடியும் என்ன செஞ்சாலும் இந்த கையில உள்ள மோதிரத்தை கழட்டிக்கிட்டு இப்படி கிடந்த கை இப்படி போய் கிடந்துச்சு. அது வரலையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் கொழுந்தனாவை போட்டு எங்களை கொள்ற இடத்துல நான் அங்கனே உட்கார்ந்துட்டு அப்படியே இந்த வேலி ஓரத்திலேயே பார்த்தேன். யாராரு வெட்டுனா, யாராரு கத்தியால குத்துனா, கொடைகள்ல தூக்கி போட்டு யாராரு வெட்டினதுங்கிறத எல்லா டீச்சரும் எனக்கு தெரியும். அப்ப சத்தம் போட்டு அழுதா நம்மளுக்குலாம் எதுவும் பண்ணிடுறானோ என்னமோ அப்படின்னு 3 மணி நேரம் போராடி 3 மணி நேரம் உயிர் விட்டு கிடக்குறாங்க. யாருமே கிடையாது, ஒரு போலீஸ் அங்கிட்ட யாருமே இல்லை. நான் போய் இதுக்கு அந்த நம்ம உயிரே போனா போட்டு கொண்டுட்டோங்கிறானோ. யார் மாரிமுத்து என்ன சொல்றான், ஈபிஆரை கொண்டுட்டோம், பாஸ்கரை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். சும்மா பொய் தான் சொல்றானோன்னு நான் இருந்தேன். மறுத்த சண்டையில வந்து சகதமா கொண்டுட்டோம் போயிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கறதான் நினைச்சேன். அவங்க எல்லாம் வெட்டி விட்டு அருவாளை கொடுக்குறாளுவ, அப்படியே வாங்கி இந்த சீலையை வச்சுட்டு ஓடிடுங்க, தப்பிச்சிருங்க, நாங்க பொம்பளையா இருந்து சமாளிச்சுக்கிறோம். நான் அது ஒருத்தரா வெட்டினா கொலை, ஊரே சேர்ந்து செஞ்சது மாதிரி இருந்தா கலவரம், நாங்க எப்படி சமாளிச்சிருவோம், ஓடி போயிருவோம். அவங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. பாஸ்கர் தெருவில் வீசப்பட்ட பிறகும் உயிர் இருக்கிறதா என தீ வைத்து எரித்தும் சோதனையில் அந்த கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. என்னென்ன பண்ணியே எல்லாம் கொலை பண்ணி முடிச்சு போட்டுட்டானுங்க. போட்டு கொண்டு இழுத்து கொண்டு வந்து வாசல போட்டோம். நான் ஓடினாங்க இருந்தேன். ஓடி பாக்கலாம் சார், அப்படியே இந்த வெள்ளிங்கிழமை மண் இடத்துக்கு காலில் ஊத்துறான், குமாரங்கிற கொளுத்தி காலில் வைக்கிறோம். சூடு இருக்கா உயிர் இருக்கான்னு பாக்குறான். செத்த பணத்தை மறுபடி திரும்பி பாக்குறானு சார். செத்து போன பணத்தை திரும்ப உயிர் இருக்கான்னு பாக்குறானு சார். சார் எங்களுக்கு யாருமே சார், எங்களுக்கு நாங்க அவங்களை நம்பிதான் சார் அந்த இடத்துல குடியிருந்தோம். இதனை கொடூரமாக பாஸ்கர் வெட்டி கொல்லப்பட்டது ஏன்? பாஸ்கர் சிறுவயதிலேயே ஏழ்மையில் ஊரை விட்டு ஓடி போனவர். 25 வருடங்கள் கழித்து சமீபத்தில் பாஸ்கர் ஊர் திரும்பிய போது பணக்காரராக அவர் வலம் வந்தார். அது மட்டுமின்றி அரசியல் கட்சி ஒன்றில் இணைந்து பரபரப்பாக செயல்பட்டதும் இந்த கொலைக்கு காரணமாக சந்தேகிக்கப்படுகிறது. பேர் ரொம்ப படிக்கல, அப்போ ரொம்ப படிக்கல, வெளியில எல்லாம் போய் ரொம்ப கூலி வேலையெல்லாம் நாங்க செஞ்சோம். நானும் அந்த பையனும் சேர்ந்து இருந்து ஒன்னா இருந்து மாடெல்லாம் மேய்ச்சோம். எப்படியெல்லாம் போய் அவர் எப்படி முன்னேறினாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் கோயம்புத்தூர் போனாரு, சின்ன வயசுலேயே நடிக்க 35 வருஷம் ஆகுதுங்க ஊரை விட்டு போய். அவர் எந்தெந்த வகையிலேயே முன்னேறி ஒரு மனுஷன் ஆயிட்டாரு. 1000, 500, 10, 50 கொடுக்கறது போறது எல்லாருக்கும் உறவுகாரன் நண்பன்கிற மாதிரி கொடுத்து பண்ணிக்கிட்டே அவர் இருந்தாரு. இவனை விட்டா இவன் ஒரு மாதிரியா போயிடுவான் பிறகு, காசு இவங்கிட்ட கோடி கணக்கில் இருக்கு, எல்லாரையும் காசை கொடுத்து விலை கொடுத்து இந்த ஊரையே மாற்றி விடுவாங்கிற ஒரு வேதனை கட்டுப்பு அவனுக்கு. அவ்வளவுதான் நடந்த ஒரு விளைவுகள். பாஸ்கர் கொலைக்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது. ஆனால் அனைவரும் ஊரை விட்டு ஓடிவிட்டனர். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆகிவிட்ட போதிலும்
போலீஸ் பாதுகாப்பு அங்கே இன்னும் போடப்பட்டுள்ளது. தூக்கம் சார், எங்களுக்கு படுத்தாலும் தூக்கம் மாட்டேங்குது சார். எப்படி ஒரு நாளைக்கு வீடு இருக்குமா இல்லங்க தான் இருந்துட்டு இருக்கோம் சார். நம்ம நாங்க இருக்கோம் சார். எங்க நம்பி தேவைக்கு அப்புறமா இருக்கு சார். அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. தூங்கினா தூங்க முடிய மாட்டேன் சார். ஏன்னா தூங்கினா உயிர் போயிடுமே, பயத்தில் தூங்க மாட்டாங்க சார் எல்லாருமே. கடப்பால் கிராம பகுதி முன்பு கம்யூனிச போராட்டத்திற்காக பெயர் பெற்றது. ஆனால் சமீப காலமாக தேவையற்ற மோதல்களுக்காக பெயர் பெறுவதுதான் வேதனை. கொலை செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாம போற எத்தனையோ கொலைகளுக்கு மத்தியில பாஸ்கர் கொலையான விதம் அதிர்ச்சியா இருக்கு. இது பதிவேடு பகுதி. இன்றைய காலகட்டத்தில் மூளைக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறத பாக்குறோம். குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அதை எடுத்துக்கலாம். ஆனா எத்தனை பேரு அதுக்காக தான் பள்ளிகள் திறந்திருக்காங்கன்னு சொல்வீங்க? இந்த கேள்விக்கு நிச்சயமா பள்ளிகளுக்கு ஆதரவா யாருமே பேச வர மாட்டாங்க. காரணம், அந்த அளவுக்கு கல்வி வியாபாரம் ஆகிடுச்சு. நகரங்கள்லயும் சரி, கிராமங்கள்லயும் சரி, எத்தனை பள்ளிகள் அடிப்படை வசதிகளோட இருக்கு. இந்த பள்ளிகள்ல இடநெருக்கடி இல்லாத அளவுக்கு போதுமான இருக்கைகள் இருக்கா? மாணவர்கள் விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்கா? தேவையான ஆசிரியர்கள் இருக்காங்களா? அரசு அங்கீகாரத்தோட தான் பள்ளிகள் இயங்குதா? இந்த கேள்விக்கான பதில் நிச்சயம் கேள்விக்குறிதான். 2004 கும்பகோணத்தில் ஏற்பட்ட தீ விபத்து ஞாபகம் இருக்கா? ஒரு குறுகிய சந்துல தப்பிச்சு கூட ஓட முடியாம 94 பிஞ்சுகள் கருகி போனாங்க. அந்த வழக்கு இப்போ எந்த நிலைமையில இருக்கு? மறக்க முடியாத சோகம். 94 குழந்தைகள் கருகி கிடந்த கருப்பு நாள். அந்த பேராபத்தில் இருந்து அதிர்ஷ்டவசமாய் உயிர் பிழைத்தவர்கள் தற்போது பெரியவர்களாகிவிட்டார்கள். 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு தற்போது குடும்ப சுமையால் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பினார் சரண்யா. அந்த கோர சம்பவம் இன்னமும் அவரை நடுங்க வைக்கிறது. நாங்கெல்லாம் கிளாஸ்ல உட்காந்துருந்தோம். டீச்சர் வந்து எல்லாம் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கீழே போயிட்டாங்க. கீழே யாருமே நாங்க எல்லாரும் பசங்க தான் உட்காந்துருந்தோம். அவங்க வந்துதான் ஆயமா வந்து எல்லாம் அமைதியா உட்காருங்கன்னு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிச்சுட்டு அவங்களும் கீழே போயிட்டாங்க. யாருமே இல்லை, ஒரே ஒரு ஆயமா தான் கீழே இருந்தாங்க. பாக்கி யாரையும் நாங்க பாக்கல. கீழே உட்காந்தும் போது தரெல்லாம் எங்களுக்கு சுட ஆரம்பிச்சுது. சுடவும் என்ன இருந்து எழுந்திரிச்சு நாங்க போக ஆரம்பிச்சு கீழே போய் பார்த்தப்ப கீழே கொட்ட அந்த சத்துணவு கூட மட்டும் எரிய ஆரம்பிச்சுது. ஆயமா அணைச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் மேல போறீங்களா இல்லைன்னு சொல்லுவோம். திரும்ப நாங்க வந்து எங்க தம்பியை பாக்குறதுக்காக மேல வந்திருந்தப்ப மேல என் தம்பி இருந்த கிளாஸ் வந்து இரும்பு கேட்டால இழுத்து பூட்டிட்டாங்க. அந்த இரும்பு கேட்டால பூட்டும்போது நாங்க போய் திறந்து பார்த்ததுக்கு திறக்க முடியல. என் தம்பிலாம் உள்ள அழுகுற சத்தம், பசங்க உள்ள அழுகுறதுலாம் கேட்டுச்சு. உள்ள யாருமே எங்களை விடல. மார்க்கெட் ஆளுங்க வந்து காப்பாற்றும் போது என்னையும் பிடிச்சி கீழே இறக்கி விட்டுட்டாங்க. திரும்பி போகவும் என்னால அதுல முடியல. கேட்டை பூட்டினால மிஸ்ஸ போய் கேட்டதுக்கு உன் தம்பி உயிரோட தான் இருக்கான், அவன் வந்துருவான், நீ சும்மா அழுவாம இருன்னு என்னை அடிக்க வந்தாங்க. ஒன்றல்ல ரெண்டல்ல 94 உயிர்களை தீ தின்று தீர்த்தது. அலறல் ஒரு பக்கம், அழுகை ஒரு பக்கம். கருகி கிடந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் தனது பிள்ளையா என தேடி தவித்து போனார்கள் பெற்றோர்கள். எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த சம்பவத்தால் நாடே அதிர்ந்து போனது. பள்ளி நிர்வாகத்தினரின் அலட்சியம், கல்வித்துறையின் பாராமுகம், உணவு சமைக்கும் ஆயாக்களின் கவனக்குறைவு, பள்ளி ஆசிரியர்களின் அக்கறையற்ற தன்மை என எல்லாமும் சேர்ந்துதான் 94 குழந்தைகளின் உயிர்களை உசுக்கிவிட்டதென்றார்கள். எரியறப்ப எரிஞ்சதுலாம் எனக்கு தெரியும். நான் பார்த்தேன், என் தம்பியும் பார்த்துட்டு தான் இருந்தான். அப்போ போயிட்டு வந்து எரிஞ்சப்ப நான் அவங்க சத்துணவு இடத்துல இருந்து பார்த்துட்டு வந்து டீச்சர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி எரியுது டீச்சர் பாருங்க அப்படின்னா. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, உன் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே பத்திக்கிச்சு. அப்புறமா மேலே மாடிக்கு அழிச்சிட்டு போயிட்டாங்க. உடனே எல்லாரையும் மேலே அழிச்சிட்டு போனோம்னா நல்லா பெருசாக பத்திக்கிச்சு. உடனே என் தம்பியை பிடிச்சிட்டு கையில் வெளில வரப்ப என் தம்பி மட்டும் மாறிக்கிட்டான். பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில்
தனது பிள்ளையை இழந்துவிட்டு அதன் பிறகு தனது கணவரையும் விபத்தில் பறிகொடுத்து விட்டதாக கதறினார் தேவிகா. (2004) ஜூலை 16ஆம் தேதி பகல் 11 மணியளவில் நடந்த இந்த கோர விபத்து கும்பகோணம் மக்களிடம் நீங்காத சோகத்தை விதைத்துவிட்டு தற்போது நினைவு சின்னமாய் எழுந்து நிற்கிறது. பொண்ணை வச்சுட்டு பொண்ணை பேத்துல அந்த பிள்ளைய வச்சு நல்ல பண்ண விட்டாங்களா எங்களை அநியாயமா எரிச்சு எங்க பிள்ளைல கொண்டுட்டு இது மாதிரிலாம் வந்து கேக்குறது தாங்க முடியல எங்களுக்கு. இது மாதிரி பிள்ளைய கோழி கணக்குல கொடுத்தா கூட வாங்கி என்னால பார்க்க முடியுமா? அவன் காசு பணம் வந்து எங்களுக்கு எதுக்கு ஆகும்? என் பிள்ளை தான் எனக்கு 17-20 வயசு எனக்கு சம்பாதிச்சு கொடுத்து கவலைப்படாத மாமா 2 பொண்ணை வச்சுட்டு தவிச்சிட்டு உட்காந்து. ஆண்டுதோறும் உயிரிழந்த பிள்ளைகளின் நினைவாக பெற்றோர்கள் அழுது புலம்பி தீபங்கள் ஏற்றி அமைதி ஊர்வலமும் நடத்துகிறார்கள். குழந்தைகளுக்கு குழந்தைகளே அஞ்சலி செலுத்தும் துயரத்தையும் கும்பகோணம் சென்றால் பார்க்க முடியும். மிகச்சிறிய இடத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கிட்டத்தட்ட 900 மாணவர்களை கொண்டு பள்ளியை நடத்தியிருக்கிறார்கள் ஸ்ரீகிருஷ்ணா பள்ளி நிர்வாகிகள். அதனால்தான் தீ விபத்து ஏற்பட்ட போது அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் இந்த துயரச் சம்பவம் தொடர்பாக பள்ளியின் நிறுவனர் பழனிசாமி, தாளாளர் சரஸ்வதி உட்பட 24 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. கும்பகோணத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தில் பள்ளி நிர்வாகத்தினருக்கு ஆதரவாக கும்பகோணத்தைச் சேர்ந்த எந்த வழக்கறிஞரும் வாதாடக்கூடாது என்பது வழக்கறிஞர்களின் ஒட்டுமொத்த முடிவு. நாங்கள் அந்த வழக்கிலே காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு எதிரிக்கும் ஆதரவாக ஆஜராவதில்லை என ஏகமனதாக தீர்மானித்து அது முதல் இன்று வரை அந்த வழக்கிலே எந்த ஒரு எதிரிக்கும் ஆதரவாக எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரும் ஆஜராகவில்லை. கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு பிறகு தஞ்சை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. ஆனாலும் வழக்கு முடிந்த பாடில்லை. அதன் பிறகே வழக்கை விரைவில் முடிக்க கோரி பெற்றோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 7 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை 6 மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் பல மாதங்களாகியும் இன்னமும் வழக்கு நீண்டு கொண்டே செல்கிறது. தொன்னூற்று உயிர்கள் கத்தி கருகி போன போது இந்த வழக்கில் இருந்த வேகம் தற்போது குறைந்துவிட்டதென்றே கூறுகிறார்கள். இந்த வழக்கை தனி நீதிமன்றம் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற பெற்றோர்களின் கோரிக்கையும் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குற்றவாளிகள் வெளியே சுற்றிக் கொண்டிருப்பதாக குழந்தைகளை இழந்தவர்கள் வருந்துகிறார்கள். அந்த வருத்தம் ஒவ்வொரு ஜூலை 16ஆம் தேதியும் எரிமலை குமுறலாக வெடிக்கிறது. பத்து வருஷமா ஒரு வழக்கு இழுத்துக்கிட்டே போகுதுன்னா நிச்சயம் அதுல ஒரு மர்மம் இருக்கத்தான் வேணும். 94 எதிர்கால சந்ததிகள் தீயில கருகி இறந்து போன வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த விபத்துக்கு காரணமா சொல்லப்படுறவங்களும் கூட தற்போது வெளியில இருக்கதா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களையாவது தயவு தாட்சணியம் பார்க்காம குற்றவாளிகள் உடனடியா தண்டிக்கப்படணுங்கிறது நாம களத்தில் கண்ட அனுபவம். இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஒருத்தர் மேல புகார் கொடுக்கப்பட்டு அந்த வழக்கு தொடர்பா சம்மன் அனுப்புவாங்க. அப்படி சம்மன் அனுப்புனா உடனே அவங்க ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை கொடுக்கணும். வாங்க
சம்மன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 வருஷத்துக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கும் சம்மன் கேஸ் சொல்லுவாங்க. அதாவது அது சாதாரண ப்ரொசீஜர். ஒரு சம்மன் அனுப்பிச்சா இஃப் இட் இஸ் ஃபிட் ஃபார் டு சென்ட் த சம்மன் த பர்டிகுலர் பர்சன் அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்சன் வந்து அந்த சம்மனை ரிசீவ் பண்ணிட்டு அது தகுந்த நீதிமன்றத்தில் அதுக்கான ஆஜராகி அவருடைய தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி அப்பவே அந்த அஃபென்ஸ் வந்து இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த சம்மன்லயே அந்த கேஸ் அப்பவே விட்டுடலாம். இல்ல தான் செய்த குற்றம் வந்து கொடுமையானது அல்ல, வருந்தத்தக்கது, எனக்கு அங்கேயே வந்து மன்னிப்பு கொடுங்கள் இல்ல எனக்கு குறைந்தபட்ச தண்டனையா கொடுக்கின்ற பொழுது அங்கேயே மன்னிச்சோ இல்ல அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு அஃபென்ஸ் வந்து சம்மன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மினிமம் 2 years பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு அஃபென்ஸ் எல்லாம் வந்து சம்மன் கேஸ். சம்மன்னா என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.